கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெள்ளிப்பதக்கம் என்ற அந்த அன்னை செய்தியை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே 2 தங்கப் பதக்கங்களை ஒரே நாளில் இந்தியா பெற்றிருந்த நிலையில் தற்போது 2வது வெள்ளிப்பதக்கத்தை இந்தியா பெற்றிருக்கிறது. இந்தியாவைச் சேர்ந்த ஜடுமணி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அஜய் வழங்க நாம் கேட்கலாம். அஜய், இந்த பதக்கங்கள் மூலமா இந்தியாவுடைய தரவரிசை என்பது இன்னும் உயர்ந்திருக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, இப்ப இருக்கக்கூடிய நிலை என்ன? காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு வெள்ளி பதக்கம் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே ஒரே நாளில் 2 தங்கப் பதக்கங்கள் இருந்த நிலையில் தமிழக வீரர்கள் ஒரு வெள்ளி பதக்கம், ஒரு வெண்கல பதக்கங்களை வென்றிருந்தார்கள். மறுபடியும் காமன்வெல்த் போட்டியில் ஆண்கள் 55 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் ஆஸ்திரேலிய வீரரிடம் தோல்வி அடைந்ததால் ஜடுமணி சிங், இந்தியாவைச் சேர்ந்த ஜடுமணி சிங் தற்பொழுது வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார். கிளாசிக்கோ நகரில் நடைபெற்று வரக்கூடிய இந்த காமன்வெல்த் போட்டியை பொறுத்த வரைக்கும் இன்று 2:30 மணி இந்திய நேரப்படி 2:30 மணிக்கு தொடங்கி இரவு வரை நடைபெற இருக்கின்றது. பல்வேறு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே உமன்ஸ் வெயிட் லிப்டிங், அதே போன்று மென்ஸ் ட்ரிபிள் ஜம்பில் 2 தமிழக வீரர்கள் வெள்ளி பதக்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்றிருந்தார்கள். அதற்கு பிறகு தற்பொழுது 55 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் தற்பொழுது இந்திய வீரர் ஜடுமணி சிங் தற்பொழுது வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கிறார். தற்பொழுது இந்தியாவுடைய பதக்க எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. முதல் 10 இடங்களுக்குள்ளாக தற்பொழுது இந்தியாவினுடைய பதக்க எண்ணிக்கையானது வந்திருக்கின்றது. முதல் இடத்தில் ஆஸ்திரேலியா இருந்து வரக்கூடிய நிலையில், அடுத்தடுத்த இடங்கள்ல இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் இருந்து வரக்கூடிய நிலையில் 10 இடங்களுக்குள்ளாக டாப் 10 பட்டியலில் தற்பொழுது இந்தியா வந்திருக்கின்றது. ஏற்கனவே 7 தங்கப்பதக்கங்கள், 13 வெள்ளி பதக்கங்கள், 7 வெண்கல பதக்கங்கள் என பதக்கப்பட்டியலில் தற்பொழுது இந்தியா முன்னேறி கொண்டிருக்கின்றது. இன்னும் பல பதக்க போட்டிகள் என்பது அடுத்தடுத்து இருந்து வருகிறது. அதற்கு பிறகாக மென்ஸ் 100 மீட்டர்ஸ், அதே போன்று உமன்ஸ் 40 கேஜஸ் ஜூடோ, அதே போன்று மென்ஸ் 60 கேஜஸ் ஜூடோ உள்ளிட்ட போட்டிகள்ல ஏற்கனவே இந்திய வீரர்கள் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். வெள்ளி பதக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீரஜ் சோப்ரா, முரளி சிவசங்கர், அதே போன்று குல்பீர் சிங், தேஜஸ்வினி சங்கர் ஆகியோரும் பிரான்ஸ் மற்றும் சில்வர் பதக்கங்களை வென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்தியாவிற்கு மேலும் ஒரு வெள்ளி பதக்கம் 55 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் தற்பொழுது இந்தியாவிற்கு மேலும் ஒரு வெள்ளி பதக்கம் ஜடுமணி சிங் வென்று கொடுத்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அஜய்.